நீ கொடுத்திருக்க நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் இந்த கூடுகையில் தொடக்கம் முதல் முடிவு வரையும் உங்களுடைய பிரசனத்துக்குள்ள ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து நீர் வழி நடத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு காரியத்திலும் கூட இருந்து வழி நடத்தி செல்லுங்க. முழுவதுமாக உங்க பொறுப்புக்குள்ள ஒப்புக்கொடுக்கிறோம். நீங்க ஆளுகை செய்யுங்க. நடத்துகிற ஒவ்வொரு ஊழியர்களையும் உடைய பிள்ளைகளும் உடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். அவங்க மூலமா உங்களுடைய நாம மகிமைப்படட்டும். நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. வாங்கப்பா எனக்கு ஸ்டார்ட் பண்ணி ஆமென் ஆமென். அண்ணா பிரேயர் வொர்ஷிப்க்கு ஜாயின் பண்ணிட்டாங்களா? தம்பி வந்த மாதிரி இல்லை. சரி சரி. ஆமாம், நீங்கள் ஒரு பாட்டை படிங்க, நான் அவருக்கு மெசேஜ் பண்ணுறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல், நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு என்ற பாடலை நம்ம பாடலாம். அப்படியே அதுக்கப்புறம் நம்மளுடைய வொர்ஷிப் பண்றதுக்கு நம்ம பிரதர் வந்துருவாங்க. ஸோ நம்ம கொஞ்ச நேரம் இந்த பாடலை பாடி நம்ம ஆண்டவருக்கு நேராக போவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமான, வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. முன்னே வந்தாலும் உள்ள வாரீங்களா? ஸ்டார்ட் ஆயிட்டு முன்னே செல்கிறார். வாங்க தம்பி, ஒரு பாட்டு படிச்சுட்டு இருக்காப்ல. சரியா? எரிகோ மாதிலோ முன்னே வந்தாலும் இயேசுந்தன் முன்னே செல்கிறார். பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். உள்ளம் நிறைந்தால் உயரும் காலம் கிடைக்கும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. ஆமென் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மத்தில் இருக்கிறதான அன்பு பாஸ்டர் டேனியல் அவர்கள் இப்பொழுது நம்ம ஆராதனைக்கு நேராக வழி நடத்துவார்கள். பிரதர் முதுகுலத்தூரில் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பாஸ்டர் பொறுப்படுத்திக்கோங்க பாஸ்டர். கரெக்டா கேக்குதுங்களா? எஸ் எஸ் எஸ். கொஞ்சம் ஏதாவது சவுண்ட் ஓவரா சொல்லிடுங்க. நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இறக்கத்துக்காக நாமத்தினாலே கூடிய புறாக சொன்னார்கள். பிள்ளைகள் இணைந்து
இரவு நேரத்தில் உடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம், ஜெபிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வரவேற்கிறோம். நேற்று இன்றும் என்றும் மாறாதவரை உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. என் துதிகளிலே வாசம் செய்கிற உன்னதமான தேவனே, உடைய நாமத்தை உயர்த்துகிறோம், 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 குமார் உயர்த்துகிறோம். வந்திருக்கான் பாரு. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah, 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 hallelujah. நேற்று இன்று மாறாதவரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, நன்றி Jesus. ஆண்டவரே. நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். Thank you, Lord. Hallelujah, 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 hallelujah. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆண்டவரே, நீங்க செய்த நன்மைகளை ஒரு நாள் நம்ம மறக்கக்கூடாதுப்பா. ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபைகளுக்கு ஆமே, நன்றி. நன்றி ஒரு ஆண்டவரே. நாள் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி. எல்லாரும் ஒரு விசை ஒரு 5 நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்துல ஹalleluya விட்டு கொடுத்து ஆராதனை செய்வோம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, கிருபை 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 ஆண்டவரே. ஆமே, ஆமே, ஆமே. கர்த்தர் அறிந்திருக்கிற தகப்பனே, நல்ல தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபை 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 ராசா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, கிருபையாய் காத்துக் கொள்ளுகிறவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அம்மாவே, நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு. வேணுமா உட்காந்து சாப்பிட்டு பேசுங்க. இல்லை உட்கார். கீழே சின்னாரே நோய்களை நீக்கினாரே, கீழே போய் ஆச்சிட்டு போய் வாங்கி சாப்பிடுப்போம். ஏந்தி கம்படு இஸ்ரவேல் ஒரு ஆள் வந்திருக்கு. நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே
அக்கினியிலா ஓடினாலும் நடந்தாலும் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் குறைவதில்லை. செய்த நன்மைகளை நாளும் மறவாதே. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. மணிமொழி சூட்டுகிறா. இஸ்ரேல் அமுதான் கிடக்கு. அமுதா அவங்களா தான் இருக்கும். அப்பா போய் கிண்டி தரேன், கிண்டி தரேன். சேசின்னு இருக்கு தெரியுமா? ஒரு சிலுவை பச்சை கலர்ல சிலுவை போட்டு ரவுண்டா ஒரு போட்டா இருக்கா? கீழே போய் அத்தையிட்ட போய் கீழே போய் சாடுவோம். அவன் வந்து நான் அடிப்பேனா உட்காரு. சோமனு கைத்தறி சோமனு கைசப்பா இங்க வா. சோம் பண்ணிட்டு போவோம், நம்ம 2 பேரும் போவா. அது யாருன்னா பழைய பாஸ்டர் இருக்கார்ல, ஆண்ட்ரூஸ் பாஸ்டர். அவர் பேசுனேன், ஆரம்பிக்க முன்னாடி பேசுனேன். ஸ்தோத்திரம் தானே. இங்கே அதில் உட்காரு, ஜோம் மனசில் உட்காரு. ஒரு அக்கா அழகாக உட்காந்து கை தட்டிட்டு இருக்கா. உட்காந்து கை தட்டுங்க, சூப்பர். அல்லேலூயா. கை தட்டுங்க. அது முடிஞ்ச பிரேயர் முடிஞ்ச இடத்துல ஆடுவோம். இதில் இருக்கட்டும். கை தட்டுங்க. சும்மாவே நன்றி சொல்லி கையை தட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அல்லேலூயா. சிலகுமார் நம்பர் 1 இருக்கா? இருக்குல்ல. என்ன போட்டு பஞ்சிருக்க? ஆமாம், நன்றி ஆண்டவரே. ஏசப்பா உங்க சமூகம் எனக்குப்பா, நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்குப்பா.
ஒவ்வொரு நாளும் கண்ணிமை காப்பது போல எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிற தெய்வம். நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாஸ்டர் ஜோசப் இருக்கு, அப்படி ஜோசப் தான் ஒரு பாஸ்டர். தருகிறே புது எண்ணெய் தருகின்றே, புது எண்ணெய் பொழிகின்றே, கனிதரும் வரங்களா செழித்தோங்க செய்கின்றே, கனிதரும் வரங்களா செழித்தோங்க செய்கின்றே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அதில் கொஞ்சம் போனி, அதில் கொஞ்சம் போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே சமூகமே, எத்தனை இன்பமே சமூகமே, உள்ளமும் உடலுமே உடலுமே போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. சந்நிதியில் எப்பொழுது நான் வந்து நிற்பேன் அப்பா. இந்த சந்நிதியில் ஒவ்வொரு நேரமும் தேவனுடைய சமூகத்தில் நாம் செபிக்கும் பொழுது ஆராதிக்கும் பொழுது நம்முடைய பிரசன்னம் எப்பெல்லாம் நம்முடைய சமூகத்தில் நம்ம கூடி வருகிறோமோ, நம்முடைய சந்நிதிக்கு முன்பாக வருகிறோமோ, யோபுவை போல நம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்திருப்பார்கள் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம பணி செலுத்தி கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற வேளையில் கர்த்தர் தேவ சமூகத்துக்கு முன்பாக தேவ பிள்ளைகளுக்கு வந்திருக்கிறாங்க சொல்லி பிசாசானவன் நம்மிடத்திலே வந்து நிற்கிறான். கேட்கும் பொழுது ஆண்டவர் பார்த்து கேட்கிறான், எப்படி வந்தாய் என்று சொல்லி கேட்கும் பொழுது அவன் சொல்றான், நான் உலகம் வந்து சுற்றிட்டு இருந்தேன், நான் இப்பொழுது இங்கே வந்திருக்கிறேன் சொல்றான். உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அவன் வாசப்படுறது, எல்லாத்தையும் பொறுக்க பண்ணிட்டான். எல்லாத்தையும் சொல்றான், எல்லாம் உலகத்தினுடைய விவகாரம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரங்கள் எல்லாம் இழந்த பொழுது ஆண்டவர் பார்த்து கேட்கிறார், பார்த்து கேட்கிறார், என்னுடைய தாசனாகி யோகியோ மீது கவனம் வைத்தாயோ என்று ஆண்டவர் பார்த்து கேட்கிறார். அவர் உத்தமனும் சன்மார்க்கும் தேவனுக்கு பயந்து கொள்ளாதவருக்கு விலகுறவனாய் இருக்கு. என்னுடைய தாசனாகி யோகியோ மீது கவனம் வைத்தாயோ
பெற நினைக்கிற உங்களுடைய வாழ்க்கையில தீர்மானத்தோடு ஒரு உண்மையோடு வாழணும்னு நினைக்கிறோம். வாழ்க்கையில் கேட்டுக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விசுவாசம் கண்டுபிட்டு தருகிறார். எப்படியாவது வீழ்த்த முடியுமா என்று சொல்லி. ஆனா வேதவசனம் சொல்லுகிறது, ஹalleluya. அப்போஸ்தலர் 16 இரவு நேரத்தில் சிறைச்சாலையில் அவர்கள் தேவனை துதித்து, அந்த வசனம் சொல்லப்படுகிறது, தேவனை துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்தின பொழுது சிறைச்சாலை கதவுகள் உடைத்தது. எல்லாம் விசுவாசம் கட்ட முடியும். சரீரத்துல ஒருவேளை ஒரு விதத்துல பலவீனப்படுத்த முடியும். ஆனா வேதவசனம் சொல்லுகிறது, அந்த நாவில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். மரணமும் ஜீவனும் நாவில் அதிகாரத்தை இருக்கிறது சொன்னார்கள். நாம் கர்த்தரை உள்ளத்தில் ஆழ்த்திருந்து மனதார துதித்து நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து பேசும் பொழுது நமக்கு ஒரு புதிய பலனை கர்த்தர் தருகிறவர். இவ்வளவு ஆண்டுகள் இந்த வாழ்க்கையில எது இருக்குதோ இல்லையோ, நீங்க மட்டும் எங்க வாழ்க்கையில் இருந்தா சகலமும் ஆண்டவரை எங்கள் கால் கீழே வருவோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த கடைசி நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் ஆவியில் நிறைந்து துதிப்போமா. உலகா சந்தரியாந்தர கதல்கடபோ. தேங்க்யூ ஃபாதர். நன்றி ஏசப்பா. ஆண்டவரே சமூகத்தில் நாங்கள் ஒப்புவிடுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திர பிள்ளைகளை காண்கிறப்ப ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் தாசர்கள் ஆண்டவரே உடைய ஆவியின் வல்லமையை இன்னும் அதிகமாக பாதுகாப்பு கொடுக்கும்படியா நடத்தும்படியா இதுவரைக்கும் நடத்தி வந்தீங்க. உண்மைதான். இனிமேல் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வித்தியாசமான முறையில் நடத்துங்கப்பா. உயர்த்துங்கப்பா. எல்லோரும் கூட நீங்க இடைப்படுங்கப்பா. உங்க சமூகத்தில் நாங்கள் செபிக்கிறோம். எந்த சோர்வு எந்த ஒரு தூக்கம் வைக்கிறதை ஜெப நேரங்களிலே ஆண்டவரே நாங்கள் உங்க சமூகத்துல வரும் பொழுது ஆண்டவரே எல்லா தடைகளையும் உடைக்கிறவர்களை கடந்து செல்லும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இந்த நல்ல நேரத்தில் உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடிந்தவர்கள் நீங்கள் வீடியோவை ஆன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற செல்வகுமார் தம்பி அதனுடைய ஊழியத்தை செய்து வர்றாங்க. அவங்க நம்மளை ஜெபத்துக்குள்ளே வழி நடத்துவாங்க. எல்லாரும் முடிந்தவர்கள் வீடியோவை ஆன் பண்ணி அப்படியே நம்ம ஸ்தோத்திரத்தோடு கூட கர்த்தர் நாமத்தில் ஒரு சமூகத்தில் ஜெபிப்போம். தம்பி பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். என பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம இவ்வளவு நேரம் தேவனுடைய சமூகத்துல ஆராதிக்கும்படியாக அவருடைய சமூகத்துல நம்ம எல்லாரும் ஒருமனமாய் வந்து நிற்கிறோம். ஆமென். வேலையில தேவ பிரசனம் உங்களை ஆளுகை செய்கிறது. ஆராதனை வேலையில தேவன் நம்மளோடு கூட இடைப்பட்டார். ஒவ்வொரு பகுதியிலும் தேவன் நம்மளோடு கூட இடைப்பட்டார். என பிரியமான தேவ பிள்ளைகளே, எல்லாரும் கண்களை மூடி நம்ம அப்படியே ஜெபிக்கலாம். இந்த தேசத்துல இந்த வாலிபர்களுக்காக ஜெபிக்கலாம். விசேஷமாய் வாலிபர்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கைக்காக ஜெபிக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேசத்துல இந்த உலகத்துல தமிழ்நாட்டுல ஸ்தோத்திரம் நம்ம இருக்கிற பட்டணத்துல ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் இந்த வாலிபர்களுக்குள்ள ஒரு விபச்சார சிந்தனை, வேசித்தனம், அந்த மாதிரியான காரியங்கள் அதிகமாய் காணப்படுகிறது. என பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த பிள்ளைகள் யாரும் சிக்கொண்டு போகக்கூடாது, வலையில விழுந்துடக்கூடாது, தந்திரமான விழுந்து போகக்கூடாது. என பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த பிள்ளைகளுக்குள்ள ஒருமனம் உண்டாகும்படியாய், வாலிபர்களுக்குள்ள ஒரு பரிசுத்தம் உண்டாகும்படியாய், வாலிபர்கள் ரட்சிக்கப்படும்படியாய், அவர்களுக்குள்ள திரளான வாலிபர்கள் எழும்பும்படியாக எல்லாரும் இணைந்து ஜெபிப்பீங்களா? நன்றி ஆவியானவரே. அப்பா, வாலிபர்களுக்கு ஒரு பரிசுத்தத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, வாலிபர்களுக்கு ஒரு பரிசுத்தத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே, ஒரு பயத்தின் ஆவியை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, பயத்தை கொடுங்கப்பா. இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே, இந்த தேசத்துல நடக்கிற வேசித்தனத்துல ஆண்டவரே அடிமையாய் கிடக்கிற வாலிபர்களை எழுப்புவீராக. தகப்பனே நன்றி ஆண்டவரே, தகப்பனே நன்றி ஆண்டவரே, தகப்பனே நன்றி ஆண்டவரே, தகப்பனே நன்றி ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே,
துதிக்கிறோம் ஆண்டவரே ஷாபோதால ரடர துல ரட ரமா ரட ரமா வாலிபர்களுக்காக கெஞ்சுகிறோம் கர்த்தாவே நீர் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே நன்றி எதனால் சுத்தமானவன் கர்த்தருடைய வதத்தின் முடி கர்த்தர் காத்துக்கொள்கிறேன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கண்ண மூடி ஜோம் ஆமென் ஆண்டவரே கர்த்தர் செய்கிறபடியா ஜெபிக்கிறோம் கர்த்தர் செய்யலாம் கிரியை அளிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆமென் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நன்றி ஆண்டவரே Amen, Jesus. யாராவது ஒருவர் ஜெபிக்கீங்களா? ஹalleluya. விஜயா ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா பிதாவே இந்த வேலையிலையும் கூட கர்த்தாவே அப்பா எங்களுக்கு ஜெபிப்பதற்கு ஒரு கிருபை கொடுக்கிறேன் நன்றி கர்த்தாவே பேருக்கு கிடைக்காத சாக்கியம் எங்களுக்கு கொடுக்கிறேன் நன்றி ஆண்டவரே எங்கள் நாமத்தின் நிமித்தம் எங்கே இருந்து 3 பேர் கூடியிருந்தோ அவங்க மத்தியிலே உள்ளாவும் என்று சொன்ன தேவன் அல்லவா இந்த வேலையிலும் எங்களுடைய ஜெபத்தை கேட்பதற்கு எங்கள் மத்தியிலே இருக்கிற தேவனே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே விசேஷமாக வாழ்ந்த பிள்ளைகளை உன் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே இச்சைகளுக்கும் சமுதாயத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே வாலிபன் தன் வழியை ஸ்நாபித்தம் பண்ணுவான் உங்களுடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால்தானே என்று சொன்னதை போல கர்த்தர் தாமே அப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை நீங்க காத்துக் கொள்ள போற கிருபைக்காக நன்றி கர்த்தாவே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் விசேஷமாக கிறிஸ்துவ வாலிப பிள்ளைகளை கூட உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே நீங்க கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஒளியாய் இருக்கிற பிள்ளைகள் அப்பா எவ்வளவு இருளடைந்து போகாதவாறு உமது வசனத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை சுத்தம் பண்ணுவதற்கு ஒரு கிருபை கொடுங்க எத்தனையோ தகப்பனே சோசியல் மீடியாவில் தன்னுடைய வாழ்க்கையை தகப்பனை கெடுத்து கொண்டு இருக்கிற அந்த கேட்டு இருக்க போகிற வழிக்கு தப்பித்துக் கொள்ள பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுங்க பிசாசானவன் சகலவித இச்சைகளினாலும் பிள்ளைகளை அடிமைத்தனத்திற்கு படுத்தாதவாறு தேவன் அப்பா பிள்ளைகளுக்கு தகுந்த ஞானத்தை கொடுக்கிறாக கர்த்தாவே பிள்ளைகளும் கர்த்தாவே அப்பா வேதகத்தில் பார்க்கிறது போல எத்தனையோ வாலிபர்கள் தங்களுடைய பாவத்தை அப்பா விட்டு விலகினார்கள் பாவம் தன்னிலே தகப்பனே அப்பா சிறிதேனும் காணப்படாதவாறு அப்பா விலகி போன ஒவ்வொரு வாலிபர்களை பார்க்கிறோம் யோசேப்பை பார்க்கிறோம் கர்த்தாவே அப்பா தவறு நம் தம்மில் நடந்துடக்கூடாது என்பதற்கு விலகி ஓடின அந்த வாலிப காலங்களை பார்க்கிறோம் அதே போல கர்த்தாவே புரதேசத்தில் இருந்தாலும் அப்பா உணவு மூலியமாய் தன்னுடைய அப்பா சரீரம் தீட்டாகாது என்று சொல்லி பார்க்கிற தானியலை பார்க்கிறோம் இப்படியாய் வாலிப காலங்களில் காணப்பட்ட அநேக தகப்பனே பைபிளிலே உதாரணமாய் நாங்கள் பார்க்கிறோமே அப்பா அவர்கள் எல்லாம் எங்களுக்கு உதாரணமாய் இருக்கிறார்களே அப்பா இந்த அதே போல இந்த சமுதாயத்திலும் இந்த கடைசி காலத்தில் நாங்கள் இருந்தாலும் அப்பா கர்த்தர் அப்பா எங்களை பார்க்கிறாரே அப்பா வாலிப காலத்திலே கர்த்தருக்காக நாம் அப்பா எல்லா பாவங்களையும் நிச்சயங்களையும் அப்பா நாங்கள் தகப்பனை விட்டு அப்பா கர்த்தருக்கென்று பரிசுத்தமான பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்கிற ஞானத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட கிருபைக்காக இருக்கிறவங்களுக்காக நன்றி அதே போல அநேகம் கர்த்தாவை விபச்சார ஆவிகளும் அப்பா வேசித்தன ஆவிகளும் நாங்கள் காண பார்க்கிறோமே இது நிமித்தம் எத்தனையோ அப்பனே அப்பா சூழ்நிலைகள் மாறுவதை நாங்கள் பார்க்கிறோமே தேவன் நீங்கள் கர்த்தாவே பரிசுத்த சந்ததி இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னதே போல ஒவ்வொருவரும் துதியை சொல்லி வருவதற்கு ஒரு கிருபை இறக்கம் கொடுக்கப்பற கிருபைக்காக நன்றி கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே ஆமென் 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 தேவன் நம்மளுடைய ஜெபங்களை கேட்டு ஒரு பலத்த காரியங்களை அன்பு வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என் தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை தரப்போகிறதுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா ஸ்தோத்திரம் 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 வாலிபர்கள் ரட்சிக்கப்படுவார்களாக அன்றுவரே வாலிபர்களுக்கு எழுப்புதல் நடக்கட்டும் ஆண்டவரே
கெர்ச்சிக்கிற சிங்கம் போல ஆண்டவரே வாலிபர்களுக்குள்ள ஆண்டவரே பொல்லாத சிந்தனை கொடுக்கிறான் ஐயா. பொல்லாத சிந்தனையினால இன்னும் வந்துட்டா அந்த பிள்ளைகள் மருந்து போட்டுருவோம் நைட்டு படுக்கச்சில தேவனுக்கு தூரமாக நின்று கொண்டிருக்கிறார்கள் போ கழுவிட்டு போ. சபையில் அவர்கள் சேர்க்கப்படட்டும் ஆண்டவரே. ஒன்று வாங்கிட்டு போ. சபைகளிலே சேர்க்கப்படட்டும் ஆண்டவரே. ஆமென், ஆமென். அப்பா வாலிபர்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் உண்டாவதாக. தேவனின் அற்புதம் செய்வீராக. ஆமென். ஓ ரீகேதா நாராதனலபா. தேவ பிரசனம் ஆண்டவரே வாலிபர்களுக்கு ஒரு பெரிய எழுப்புதலை தரப்போகிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு பட்டணத்திலே ஆண்டவரே தேவ கரம் இறங்கட்டும் ஐயா. ஒரு வைராக்கியம் உள்ள சந்ததியை நீர் எழுப்புவீராக. ஆமென், 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 எழுப்புவீராக. ஆமென், ஒரு ஆமென். பிலகாசை போல ஆண்டவரே, ஒரு பிலகாசை போல ஆண்டவரே வைராக்கியம் உள்ள சந்ததியை நீர் எழுப்பும் ஆண்டவரே. ஆமென், அப்பா ஸ்தோத்திரம். யோசேப்பு ஆண்டவரே இந்த பாவத்துக்கு விலகி ஓடினாங்கப்பா. இயேசு ஆண்டவரே ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிறார். ஓ அவருக்கு நான் துரோகம் பண்ணிடக்கூடாது, அவருக்கு முன்பாக நான் பாவம் செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவரே அந்த உதரை தள்ளிவிட்டு ஓடினது போல ஆண்டவரே இன்னைக்கு வாலிபர்கள் ஓடணும்ப்பா. பாவத்தை விட்டு ஓடணும், பாவத்தை விட்டு மனம் திருமணம் ஆண்டவரே. ஆமென். ஷாக்கோ தாலா ராடா ராமோ தாலா ராஷா தாதா நரா மௌதா நரா நரா மௌதா நரா கர்த்தரின் செய்தருளபடி ஆட்சேபிக்கிறோம். வாலிபர்கள் மனம் திரும்பட்டுமே இயேசுவின் நாமத்தில் நாமத்தினாலே. அப்பா இந்த நாளிலும் கர்த்தாவே அப்பா நாங்கள் ஏறெடுத்து இந்த ஜெபங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆமென், ஆண்டவரே செய்தின் வேலையில நீங்க இடைபடுங்க. அன்பு தாசனை மறைத்து வெளிப்படுங்க. அப்பா இந்த ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசுவீராக. ஆமென். வார்த்தை வல்லமையாக வெளிப்படட்டும். உங்க வார்த்தை மகிமையாக ஆமென், ஆமென். வெளிப்படுவதாக, வெளியரங்கமாகட்டும் கர்த்தருடைய வார்த்தை. கலக்குகிறவர்களாய் ஆண்டவரே வாலிபர்கள் மாறுவார்களாய். ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. தேவன் பலத்த காரியங்களை செய்வார். ஆமென், தேவன் ஒரு வல்லமையுள்ள காரியங்களை செய்வீராக. ஆமென், வாலிபர்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் நடக்கட்டுமே இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென். பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இவ்வளவு நேரம் நம்ம ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஆமென், அல்லேலூயா. நமக்கு நேரம் கம்மியா இருக்கிறதுனால நம்ம நேரா தெய்வ செய்திக்கு நேராக கடந்து போகலாம். இப்போதும் கூட நம்ம மத்தியில வந்திருக்கிறதான அன்பு பாஸ்டர் ஜோசப் ஐயா அவர்களை நான் மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன். அவங்க கன்னியாகுமரி பட்டணத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு நம்ம மத்தியில தெய்வ செய்தி கொடுக்கும்படியாக வந்திருக்கிறாங்க. அவர்கள் மூலமாய் நம்மளோடு கூட ஆண்டவர் போறாங்க. அதுதாமே அந்த நேரத்துல அவங்க கையில நான் ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாஸ்டர். நான் வரேன். உங்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு தந்ததான் ஆண்டவர் முதலாவது நான் தெரிவிக்கிறேன். இந்த அவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்காக எனக்கு அழைப்பு கொடுத்ததான் அருமை செல்வகுமார் தம்பிக்கு இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே என்னுடைய நன்றியை ஆசீர்வதிப்பார்கள். அது மட்டுமல்ல, தூத்துக்குடியிலிருந்து இந்த பெயரை நடத்தி கொண்டிருக்கிறதான அருமை போதகர் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரையும் ஆதிப்பார்கள். அதுபோல இந்த ஆன்லைனிலே ஜெபத்தில் ஒவ்வொரு திருப்பதியிலேயும்
கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். உட்காருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, சில வாலிபர்களை குறித்து சில ஆலோசனைகளை நாம் தேவ சமூகத்திலே கேட்கலாம். தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நேரத்தில் நாம் வாசிக்கும் போது 119 சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம், வாலிபன் தன் வழியை எதினால் சுற்றுவான் என்று அங்கே ஒரு காரியத்தை நாம் வாசிக்க முடிகிறது. அந்த வசனத்தை நாம் பொழுது வாசித்து கேட்கலாம். 2 பேரும் கீழே உட்காரில்ல, அப்படி ப்ரேயர் நடந்துட்டு இருக்குல்ல, லைட் ஆஃப் பண்ணு. ஆமென். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் என்று சொல்லி அங்கே ஒரு கேள்விக்குறி உட்கார முடியாதா என்று சொன்னால், அந்த வாலிபன் சுத்தமாவதற்கான எப்படி அவன் சுத்தமாக முடியும் என்றதான காரியத்திற்கு நாம் என்ன ஆராய்ந்து பார்க்க இருக்கிறது. இந்த கடைசி நாட்களே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆச்சரியமாக நடத்தி கொண்டிருக்கிறார். சங்கீதக்காரனாக இருக்கிற தாவீது விதமாக சொல்லும், வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணும். இந்த பூமியில் நம்முடைய வாழ்க்கையில நம்மை சுத்தம் பண்ணுவதற்கான அநேக பொருட்கள் இருக்கிறது. நம்முடைய வீடை சுத்தம் பண்ணுவதற்கான காரியங்கள் இருக்கிறது. நம்முடைய வாகனங்களை சுத்தம் பண்ணுவதற்கான காரியங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை சுத்தம் பண்ணுவதற்கு என்னால சுத்தம் பண்ண முடியும் என்பதை கேள்வி வருகிறது. அங்கே அடுத்த பகுதியை வாசிக்கும் போது, நம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே என்று சொல்லுகிறது. பாருங்கள், நம்முடைய வசனத்தினாலே, ஆண்டவருடைய வசனத்தினாலே தன்னை காத்துக் கொள்கிறதுனாலே நான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய தேவனுடைய பிள்ளைகள், வசனம் ரொம்ப முக்கியமாக சொல்லிக் கொடுக்கிறது. சத்தெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சத்தெல்லாம் விளையாடணும் கொடுப்பதற்கும் மாதிரி ஒரு சுபத்துக்கு வருவதற்கும் எங்கேயோ ஒரு வசனம் நம்முடைய இருதயத்தை தொட்டிருக்கும். யாரோ ஒருவர் பேசின வேத வசனம், ஏதோ ஒரு ஊழியக்காரர் பேசுறதான வேத வசனம் கண்டிப்பாக உன் இருதயத்தை இன்னைக்கு ஒரு ஆண்டவரை பார்த்து ஜெபிப்பதற்காக ஒரு சிறு குழுவாக நாம் கூறியிருக்கோம். சங்கீத பகுதியிலே வாசிக்கும் போது 119 சங்கீதம் 11 வசனத்தை வாசிக்கும் போது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். நம்முடைய பாவம் செய்யாதபடிக்கு, இந்த பூமியிலே பாவம் செய்யாதபடிக்கு நாம் என்ன செய்யணும்? வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? அடுத்தப்பட்டிருக்கிறது, நான் பாவம் செய்யாதபடிக்கு. பாவம் நிறைந்த உலகத்தில் நீங்கள் நானும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எந்த திசையை பார்த்தாலும் பாவம் பெருகி போயிருக்கிறது. அநேக வாலிபர்கள் பாவத்திலே மூழ்கி போயிருக்கிறார்கள். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் எல்லா அநேகர் பாவத்தை இடதுகைக்கும் வலதுகைக்கும் வித்தியாசம் பாவத்தை நடத்தி குடித்துக் கொண்டிருக்கிற அநேக வாலிபர்கள். பிள்ளைகள், இந்த கூட்டத்தை நீங்களும் நானும் ஆண்டவருக்காக நிற்பதற்கு நான் பாவம் செய்யாதபடிக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வார்த்தை என் இதயத்தை வைத்து வைத்தேன் என்று சொல்லுகிறேன். பாவம் செய்யாதபடிக்கு, பாவத்துல விழாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு வழி, ஆண்டவருடைய வார்த்தையை இதயத்துல நிரப்பி வைக்க வேண்டும். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு தந்திருக்கிற தொழில்கள், வேலைகள், ஊழியங்கள், நமக்கு தந்திருக்கிற உண்மை உத்தமமாக இருக்க காலையிலும் மாலையிலும் நாம்
அதை நம்முடைய இருதயத்துல நிரப்பி வைக்கணும். நான் பாவம் செய்யாதபடிக்கு ஒரு வாக்கை என் இருதயத்துல வைத்து வைத்தேன் என்று சொல்லுவார். கோலியாத்து வீழ்த்தும்படியாக தாவீது அங்கே ஆற்றிலே இறங்கி 5 கூழாங்கல்களை தன்னுடைய கையிலே இந்த மேய்ப்பதற்குரியதான அந்த பையிலே வைத்திருந்தார். பாருங்கள், அந்த சத்துருவை வீழ்த்துவதற்கு, அவனுக்கு எதிராக நிற்கக்கூடியதான அந்த கோலியாத்தை வீழ்த்துவதற்கு அவன் செய்ததான காரியம், முதலாவது தன்னுடைய அந்த மீட்பனுக்குரிய அந்த பையை நிரப்புகிறவனாக காணப்படுகிறான். இந்த உலகத்துல நீங்களும் நானும் விசுவாச வாலிபர்களாய் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் சாத்தானை ஜெயிப்பதற்கு ஒரே ஒரு வழி, அவருடைய வார்த்தைய இந்த இருதயத்துல நிரப்பி வைக்கணும். நிறைய வேத வசனங்கள் இருக்கிறது. காவியத்துல வேத வசனம் இருக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய பேரு தங்களுடைய லிப்டிகளிலே செவறுகளிலே ஆண்டோடைய வசனத்தை எழுதி போட்டிருக்காங்க. இன்னைக்கு யூடியூப்ல பிரபலமாக ஆண்டோடைய வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்க அருமை ஜஸ்டின் மாஸ்டர் நம்முடைய சர்ச்சில் ஒரு நாள் நான் கடந்து போய் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அவர் வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. நான் அப்பொழுது இடத்துல நான் தனிமையில உட்கார்ந்து கொண்டிருந்தேன். சபையில ஒரு சபையில நம்முடைய வாசிக்கும் பொழுது, ஒருவனை அவன் தாய் தேற்றுகிறது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லி அந்த வாசத்தை ஆண்டவராய் என்னோடு கூட பேசினார். என்னுடைய தாயார் மரித்து போய் அதன் நிமித்தமாக ரொம்ப துன்பத்தோடு கவலையோடு கூட நான் காவனப்பட்டு கொண்டிருக்கிறேன். எனக்கு அந்த வசனம் நான் நிறைய நாட்கள் நான் வாசித்திருக்கிறேன். அந்த வசனம் வாசிக்கும் போது ஒருவனை அவன் தாய் தேற்றுகிறது போல என்று அந்த வசனத்தை அவன் தாய். அப்பொழுது அந்த இடத்துல நான் தாயுடைய பெயரை போட்டு வாசித்து பார்த்தேன். அம்மா அவனுடைய அன்புக்குரிய வேத வசனம் நம்மோடு கூட பேசுகிறதாக இருக்கிறது. நிறைய இடங்களில வேத வசனத்தை கேட்டது மூலமாக அநேகப்பட்டிருக்கிறாங்க, மனம் திரும்பி இருக்கிறாங்க. ஒரு மனிதன் மரிப்பதற்காக கடல்ல விழுந்து சாவதற்காக அவன் ஆயத்தமாய் கொண்டு கடைசி நேரத்துல கொஞ்சம் கடலை வாங்கி சாப்பிட்டுட்டு செத்துடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த வழியாக ஒரு கடலை வியாபாரி இருக்கிறான். கடலை வியாபாரி அந்த கடலை எடுத்துக்கொண்டு போகும்போது அந்த அந்த கடலை வாங்கினதான் அந்த பேப்பர்ல சுவிசேஷம் பிரதி அவனுக்கு கையிலே கிடைத்தது. இதை வாசித்து பார்ப்போமேன்னு சொல்லி போது வேத வசனங்களை அவன் வாசித்தான். அன்புக்குரிய அவன் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு ஊழியக்காரனாக மாறி இருக்கிறான். வசனத்துக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டோடைய வசனத்தை நான் பாவம் செய்யாதபடிக்கு வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். தினமும் 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 வேத வசனத்தினால நம்ம நிரப்பப்படணும். இன்னைக்கு உலகத்துல வல்லமையை பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற தேவ ஊழியக்காரர்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வசனத்தை அவங்க தங்கள் இருதயத்துல வைத்து கொண்டிருக்கிறார்கள். 6 மாதத்துக்கு ஒரு முறை வேதத்தை படித்து முடிக்கிறவங்க இருக்கிறாங்க. வருஷத்துல ஒரு முறை வேதத்தை படித்து முடிக்கிறவங்க இருக்கிறாங்க. வருஷத்துல 2 முறை படித்து முடிக்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த வேதத்தை படிக்கிறவர்களுக்கு அந்த கண் அலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல அசையாமல் உறுதியுடன் இருக்கிறவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள். நாளிலும் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கும் நான் சொல்லுகிறதான காரியம், வசனத்தை நிரப்புங்க, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வசனம் பேசுகிற தேவ வார்த்தைகளை, தேவ மனுஷர்களுடைய வார்த்தைகளை கேளுங்க. உங்க வாழ்க்கையில மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். வசனம் வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து அவருக்கு முன்பாக சத்துருவான் சாத்தான் பிசாசானவன் சோதிக்கும்படியாக கடந்து வந்த போது
அந்த ஒரு வசனத்தை வைத்துதான் சாத்தானை ஜெயிச்சார். பாருங்கள், ஸ்தோத்திர மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் இல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி வேதத்துல நான் வாசிக்கிறேன். இந்த உலகத்துல நீங்களும் நானும் பிழைப்பதற்கு, உலகபரமாக பிழைப்பதற்கு அநேக ஆதாரங்கள் இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய மனிதன் இந்த பூமியிலே ஒரு நல்ல மனிதனாக வாழ்வதற்கு தேவனுடைய வசனத்தை இந்த இருதயத்துல வைத்து வைக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே அடுத்து இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். அதே 119 சங்கீதத்திலே 10வது வசனத்தை வாசிக்கும். என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதையும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன். இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது, உமது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்கள், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேத வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாக, பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று சொல்லப்படும். இருளான பகுதியில வழி தெரியாமல் போகிறதான நேரத்துல ஒரு வெளிச்சத்தை நாம் கொண்டு போகிறோம். வேத வசனத்தை நாம் வாசிக்கிறதான நேரத்தில் வேத வசனத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும்போது, நாம் வழி தப்பி போகும்போது, ஆண்டவரை விட்டு இடது பக்கம் வலது பக்கம் திரும்புகிறதான நேரத்துல வேத வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நீ செய்வது தப்பு, நீ கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு பிரச்சனை நிமித்தமாக நான் ரொம்ப மனசுல பாரத்தோடு கூட கோபத்தோடு கூட ஒரு மனுஷனிடத்துல போய் நான் அந்த காரியத்தை குறித்து கேட்கணும், எனக்கு விரோதமாக இருந்து கொண்டிருந்தது, நான் கேட்க வேண்டும் என்று நான் ரொம்ப கோபத்தோடு கூட இருந்தபோது, அன்னைக்கு ஒரு வேத வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, பழி வாங்குதல் எனக்கு இல்லை. அன்னைக்கு அந்த வார்த்தையை மட்டும் ஆண்டவர் என்கிட்ட பேசல. அந்த மனுஷனிடத்துல போய் பேசி இருப்பேன். அவன் செய்ததான காரியத்தை குறித்து நான் அவனிடத்துல கேட்டிருப்பேன். நிறைய நேரங்களில வேத வசனம் நம்முடைய ஒரு வேளையில அப்பா நம்ம கூட இருந்திருக்கலாம், நம்முடைய அம்மா நம்ம கூட இருந்திருக்கலாம். வேத வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அதை தியானிக்கும் போது, அது நமக்கு கால்களுக்கு தீபமாக, பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லி பாருங்கள். அடுத்ததாக இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். 19ஆம் சங்கீதம் அதனுடைய 92வது வசனத்தை வாசிக்கும் போது, உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். எவ்வளவு அழகான ஒரு வசனம். உமது வேதம் எனக்கு மன மகிழ்ச்சியா இல்லை அப்படின்னா என் துக்கத்துல என்னைக்கு அழிந்து போயிருப்பேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்துக்கு ஒருவேளை அனுபவித்திருப்பீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்டதான காரியத்தை நீங்க கண்டிப்பா அனுபவிச்சிருப்பீங்க. உங்க வாழ்க்கையில துக்கம் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, வேதம் மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுறது, ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு என்னைக்கு நீங்க கண்டினியூவாக வாசிக்கிறதான வசனமாக இருக்கலாம், அந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் அன்னன்னைக்கு தேவையான வசனங்களை ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். அதை நீங்க டேட் போட்டு எழுதி வச்சுக்காங்க. அந்த வசனத்தை அந்த வாக்கு தத்தமாக எடுத்துக்கொள்ளுங்க. அடிக்கடி இந்த வசனத்தை எடுத்து பாருங்க, வாசிங்க, அதன் மேல கை வச்சு பண்ணுங்க. அந்த வாக்கு தத்தங்களை தேவன் உங்க வாழ்க்கையில நிறைவேற்ற போதுமான தேவனாக இருக்கிறார். என் மனமகிழ்ச்சியாய் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருந்தேன். அண்ணாநகரில் போய் ஒரு ஓஷன் கொடுத்தா திரும்ப கால் வலிக்கு போடுறதையும் நான் ஒரு மருந்தை போட்டு என்னுடைய தாயார் மரித்து போகும்போது கிளம்பி வெளியே கிளம்புற சாப்பிட்டு ஆஃபீஸில் வச்சுன்னு வேலை
அந்த நாட்களில் தூத்துக்குடியில தான் நான் செய்து கொண்டிருந்தேன். கோரமங்கலத்துல 2 வருஷம் அங்க ஊழியம் செய்யறேன். அந்த நாள் என்னுடைய நண்பர்கள் இந்த சென்ட்ரல் கம்பெனில வேலை செய்கிறதான சகோதரர்கள் எனக்கு நண்பர்களாக இருந்தாங்க. பாருங்க, அவர்கள் என்னை ரொம்ப ஆறுதல் கொடுப்பாங்க, நிறைய செய்வாங்க, எனக்கு முகம் வாங்கி தருவாங்க, என்னை பராமரிப்பாங்க. ஆனால் அந்த அவர்களுடைய பேச்சுகள் ஒன்றும் எனக்கு தேற்றுதலாக இருக்கவில்லை. ஆனால் வேதத்தை எடுத்து தினமும் ஆலயத்துக்கு நான் கடந்து கொண்டே இருப்பேன். நினைத்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தேன். ஒரு நாள் வேதத்தை திறக்கும் போது 14ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது உங்களை இருப்பதாக விசுவாசமா இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள் என்று சொல்லி அந்த அதிகாரத்துல கிட்டத்தட்ட 18வது வசனம் வரைக்கும் நான் உங்களை திக்கற்றவர்களாக ஆண்டவர் என்னோடு கூட பேசின அந்த வசனம் இன்னைக்கு வரைக்கும் என்னை தேற்றி கொண்டிருக்கிறது. என் வாகனத்துல என்னுடைய 2 வீலர்ல 2ல அந்த வசனம் தான், யோவான் 14:18 தான் வாசி எழுதி போட்டிருக்கிறேன். பிள்ளையே, அது மட்டுமல்ல, இந்த வசனத்தை எழுதிட்டு நிறைய நாளைக்கு பிறகு இந்த வசனத்தை மாத்திரணும் சொல்லிட்டு நான் திட்டமிட்டு அப்படி இருக்கும்போது நான் இந்த வாகனத்தை ஒரு சிட்டி பகுதியில வச்சுட்டு ஒரு பொருள் வாங்குவதற்காக கடந்து செல்லும் அந்த தியேட்டர்ல இருந்து ஒரு சொல்லுகிற இந்த வசனம் ரொம்ப அழகான ஒரு வசனம் அப்படின்னு இன்னொரு நபர் வேற இந்த வசனம் என்னோடு கூட பேசின வசனம் என்று சொல்லி அந்த வசனத்தை நான் இன்னைக்கும் வாகனத்தில் வச்சிருக்கிறேன். தேவன் நம்மை திக்கற்றவர்களாக விடவே இந்த வசனத்தின் மூலமாக ஆமென் உங்களுடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் ஆமென் உங்களை ஆசீர்வதி. என்னப்பா வேற எதையுமே நம்பாதீங்க, சேந்தல் அடங்கு போங்க, எதுனாலே நம்பிக்கை வைக்காதீங்க. வேத வசனம் தான் சேந்தல் அடங்கு போங்க, வேத வசனத்துலதான் எல்லாம் வேண்டாடா போய் படுப்போம் இருக்கிறது. வேண்டாம் தினமும் உங்களோடு கூட அந்த வசனம் பேசணும். வேண்டாம் தினமும் அந்த வசனத்தை அந்த வசனத்தை உங்க இருதயத்துல வைத்து கொடுப்போம் வைங்க. பாப்பாட்ட கொடுத்துருங்க. அது உங்க வாழ்க்கையில மிகுந்த வெற்றியை கொடுக்கும். கோலியாத்தை வீழ்த்துவதற்கு தாவீது கல்லை தன்னுடைய பையிலே நிரப்பினது போல தினமும் நீங்க தேவ சமூகத்திலிருந்து வசனத்தை நிரப்பிட்டு நீங்க வெளியே போகும்போது, வேலைகளுக்கு போகும்போது, உங்களுடைய தொழில்களுக்கு கடந்து செல்லும் இந்த வசனத்தை அறிக்கையிட்டுக் கொண்டே இருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய அவர் தேவனாக இருக்கிறார். 119 130வது வசனத்தை வாசிக்கும்போது வாசிங்க. உம்முடைய வசனம் பிரசித்தம் வெளிச்சம் தந்து போதைகளை உணர்வுள்ளாக்கும் வேதைகள் பேதைகளை உணர்வுள்ளவன் ஆக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் பேதை, எனக்கு படிப்பு இல்லை ஆண்டவரே, டிவி சேனலோட வரமாட்டேங்குது, கல்வியே வரமாட்டேங்குது. ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட யாராவது இந்த கூட்டத்தில் இருக்கலாம். ஆண்டவர் மீன் பிடிக்கிறவர்களை பேதைகளை உணர்வுள்ளவர்கள் ஆக்கக்கூடியதான வேத வசனம். என்னுடைய சபையில வரக்கூடிய சகோதரி படிக்கவே தெரியாது. நான் சொல்ல சிஸ்டர், நீங்க அந்த வசனத்தை ஒவ்வொரு வசனத்தை இழுத்து கூட்டி கூட்டி வாசிங்க. இன்னைக்கு நல்ல சபையில கூட அவங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அவங்களை கொண்டு வந்துட்டார். ஒருவேளை நீங்க படிப்பறிவு இல்ல அப்படின்னு சொல்லி, ஒருவேளை நீங்கள் இந்த மீட்டிங்ல எனக்கு படிப்பே வரமாட்டேங்குது, கல்வியே வரமாட்டேங்குது, ஆமாம், அப்படிப்பட்டவர்கள் கூட இந்த கூட்டத்தில் இருக்கலாம். அன்புக்குரியவர்களே, நீங்க வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் படிக்கும்போது பேதையாக நீங்க இருந்தாலும் உங்களை உணர்வுள்ளவர்களாக்க அது போதுமானதாக இருக்கிறது. இன்னும் அதே 119ஆம் சங்கீதம் 165வது வாசிக்கும்போது உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. இந்த பாருங்க, வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம், இந்த உலகம் கொடுக்காத ஒரு சமாதானம், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகுகிற தெளி தேனிலும் மதுரம் உள்ளதான வேத வசனம். இந்த வேத வசனம் ஆமென் நம்ம சமாதானத்துக்கு நேராக நடக்கும். கடைசியாக ஒரு வசனத்தை கூட சொல்லி நான் முடிக்கும்படியாக விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மரணம் நேரிடுகிறதாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல்
ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் கலாணி தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை கொண்டு ஜெயித்தார்கள். வாங்க ஜெசனு எடுத்து வச்சுட்டு போடுங்க. ஆமென். பாருங்க, சாத்தானை ஜெயிப்பதற்கு ஒரே வழி, ஆமென், ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் அவருடைய வசனத்தினாலும் ஜெயித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, நம்ம பயப்படக்கூடிய இடத்துல இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லும்போது வசனத்தின் மூலமாக வருகிற வசனத்தை நாம் ஜெசனு அறிக்கை கதை திறந்துடா போட்டும். மரணம் நேரிடுகிறதாக இருந்தால் வசனம் அவனை ஜெயத்துக்கு நேராக நடத்துகிறதாக இருக்கிறது. இறைவனுடைய பிள்ளைகளே, வசனம் அவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். வசனம், ரத்தம், ஆமென், நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வந்து நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக கொண்டு போக போதுமான வசனத்தை நீங்களும் நானும் கற்றுக்கொண்டு வசனத்துல உறுதியாய் இருப்போம். இந்த வசனத்தை அடிக்கடி சொல்லுங்க. வேத வசனத்தினாலும் ரத்தத்தினாலும் ஜெயம் எடுக்கிறேன். நம்ம எல்லையில என்னென்ன கர்த்தருடைய கிரிகள் இருக்கிறதோ, பிசாசின் கிரியைகள் இருக்கிறதோ சொல்லுங்க. வசனத்தினாலும் ரத்தத்தினாலும் ஜெயம் எடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். எல்லாரும் படு. உங்க வாழ்க்கையில ஜெயத்தை கொடுப்பார். உங்களுடைய படிப்புல ஜெசன் ஜெயத்தை படு, கொடுப்பார். படு. உங்க தொழில கொடுப்பார். உங்க வேலையில ஜெயத்தை கொடுப்பார். உங்க ஊழியத்துல ஜெயத்தை கொடுப்பார். சொல்லி இரவு வல்லமைகளை ஜெயிப்பதற்கு வசனத்தினாலும் ரத்தத்தினாலும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல வாய்ப்பை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உங்களுடைய வசனத்தை பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை இது கேட்டுக்கொண்டு பண்றாங்க பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். குறுக்கோழி. வாலிபன் தன் வழியை எதனால சுத்தம் பண்ணுவான் என்று அங்க ஒரு கொஸ்டின் மார்க் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால சுத்தம் பண்ணுவான். ஐசா அம்மாட்ட படிக்க அப்படி. சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வசனத்தை, அம்மாட்ட படிக்க அப்பாட்ட படிக்க. வார்த்தையை தன் இருதயத்திலே வைக்கிறதுனாலே தான் என் கூட படிக்க கடல்ல படப்பா இல்லை படு. இருதயத்திலே நிரப்ப தூங்கு, நீ தூங்கு. அடிமைப்பட்டு போகாதபடி பாதுகாத்துக் கொள்ள இந்த வசனம் உங்களை நிரப்பட்டும். அதற்கு மாறா இருக்கிற அசுத்தங்கள், தெய்வத்துக்கு பிரியமில்லாத பேச்சுகள், நடவடிக்கைகள், ஆண்டவர் அசுத்தமான பார்வைகள், அசுத்தமான சிந்தனைகள், அசுத்தமான செயல்பாடுகள் எதுவும் எங்களை மேற்கொள்ளாதபடி உங்க வசனத்தினால எங்க இருதயத்தை நிரப்பி அம்மா எங்களை எதிர்த்து வருகிற சத்துருக்களை ஜெயிக்க ஒரு வசனத்தை கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் பிசாசை மேற்கொள்ள, உலகத்தை மேற்கொள்ள, மாம்சத்தை வேண்டாம் மேற்கொள்ள கால் நெஞ்சில் ஆடலாம். தேவன் அனுக்கிரகம் பண்ணி சிறப்பை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து கேட்ட வசனம் அந்த வாழ்க்கையில நிறைவேறுவதை வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கருணை செல்வகுமாருக்காக ஜெபிக்கிறேன். தொடர்ந்தும் ஆண்டவரே தூத்துக்குள்ளிருந்து இதற்கு ஆண்டவரே முன் கொடுக்கிற இந்த இசையை படுத்திக் கொண்டிருக்கிற சகோதரர் ஊழியக்காரர்கள் ஜெபிக்கிறேன். இணைந்து செயல்படுகிற ஒவ்வொருவரையும் நம்முடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்க. நாங்கள் அடிக்கடி இதில் இணைந்து திட்டிக்கொண்டு வீட்டில் இந்த இணைப்பில் இருக்கிற வெளிநாட்டில் இருந்து இருக்கிற அருமை கர்த்தாவே புஷ்பராஜ் பகத்தை நினைக்கிற மற்ற அனைவரையும் கருத்தில் சபத்தை கேட்டதற்காக நன்றி. ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. நன்றி. நான் ஒரு பிரயாணத்தில் ஆண்டவர் வார்த்தையை கொடுக்க